வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பாப்கார்ன் டைம்ல என்ன படம் வந்திருக்கோன்னா மார்கன் படத்துக்கு தான் வந்திருக்கோம். விஜய் ஆண்டனி நடிக்கும் படம் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு போய் பார்ப்போம் மக்களே. பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு விஜய் ஆண்டனி படம் பார்த்து கடைசியா. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். படம் போட்டாங்க. வெல்கம் துரு, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வெறித்தனமா இருக்கு படம். இப்பதான் நாங்க பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும். நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி வந்து நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி கடைசியில ஒரு பாயிண்ட்ல வந்து அருமையான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ்க்காக இந்த கண்டிப்பா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். மறக்காம சீக்கிரம் போய் இந்த படத்தை பாருங்க. நீங்க இந்த படத்துல ஒரு அருமையான கருத்துன்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த படத்துல நீங்க ஒரு இதுல போட்டோகிராஃபிக் மெமரி ஆர்யா படம் ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு கேரக்டர், ஒரு சீன் இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வருங்க. அதுதான் மெயின். இந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெயினை எப்படி ஒரு முன்னாடி இருக்க இன்ஜினுக்கு கொண்டு போகுது, அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஃபுல் படத்தையும் கொண்டு போகும். அந்த கேரக்டர் இல்லைன்னா பயங்கரமாக யோசிச்சு அந்த கேரக்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே டக்குன்னு பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அதில் ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. இவன் தான் கொண்டு இருப்பான், இதுதான் ட்விஸ்ட் அப்படின்றது கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் வந்து அருமையாக கொண்டு போயிருக்காங்க. மறக்காம சீக்கிரம் போய் பாருங்க, ஓகேங்களா? ஏற்கனவே இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே.